விவசாயிகளுக்கு நீர் அவசியம். உடம்புக்கு உயிர் எப்படியோ அதுபோல் விவசாயத்துக்கு நீர் உயிராக இருக்கின்றது. அந்த நீரை சேமிப்பது, பகிர்ந்து கொடுப்பது என்ற அடிப்படையிலே நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுதே எனக்கு பொதுப்பணித்துறையை ஒதுக்கீடு செஞ்சார்கள். முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு அப்பொழுதிலிருந்தே மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுதே நல்ல ஆலோசனைகள்லாம் அவர்கள் வழங்கினார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு இந்த நீரை பாதுகாக்கின்ற ஒரு விதமாக நீர் மேலாண்மை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இதற்கென்று ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்கள், ஓய்வு பெற்ற கண்காணிப்பு பொறியாளர்களை நியமித்து தமிழ்நாடு முழுவதும் அவர்களை சுற்றுப்பயணம் செய்து எந்தெந்த நதியில் இருக்கின்ற நீர் வீணாக போய் கடலிலே கலக்கின்றோ அதையெல்லாம் கணக்கிட்டு அந்தந்த இடத்திலே தடுப்பணைகள் கட்டுகின்ற சூழ்நிலை ஏற்படுத்துகின்ற விதமாக நாங்கள் கணக்கிட்டோம். பல இடத்துல தடுப்பணை கட்டணும். இங்கே கூட லிப்டிகேஷன் நீர் ஏற்றின் மூலமாக பல்வேறு இடங்களில் இருக்கின்ற ஏரிகள் எல்லாம் நிரப்புவதற்கும் கண்மாயில் நிரப்புவதற்கும் திட்டங்கள்லாம் வகுத்தோம்.